பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் அண்ணன் பெரியவர் சக்கரபாணி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை இசபெல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் எஸ். வெங்கடேசன் அவர்கள் சக்கரபாணிக்கு மருத்துவ உதவிகள் செய்து கொண்டிருந்த போது திடீரென அந்த அறைக்கு முதல்வர் எம்ஜிஆர் வந்தார். அவரை கண்டதும் டாக்டர் எழுந்து நின்றார். அவர் வணங்குவதற்கு முன்பே கரம் கூப்பி வணங்கினார் எம்ஜிஆர். டாக்டரை பார்த்து எம்ஜிஆர், நீங்கள் உட்காருங்கள் என சொன்னார். பரவாயில்லை, இருக்கட்டும் என டாக்டர் கூற, நீங்கள் மருத்துவர், நலம் விசாரிக்க வந்த நான் நின்றால் பரவாயில்லை, நீங்கள் உட்காருங்கள் என சொல்லி அவரை அமர வைத்தார் எம்ஜிஆர். நீங்கள் உட்கார்ந்து பேசுவதாக இருந்தால் நானும் உட்கார்ந்து பேசுகிறேன், நீங்கள் நிற்பதாக இருந்தால் நானும் நின்று கொண்டு பேசுகிறேன் என்றும் டாக்டரிடம் சொன்னார் எம்ஜிஆர். தனது அண்ணனுக்கு கொடுக்கப்படும் மருத்துவத்தை கேட்டறிந்து பின் அன்றைய தினமே சீனியர் மருத்துவரிடம் ஒரு பெருந்தொகையை தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து மக்கள் திலகம் கொடுத்தார். பணம் தந்ததை விட அவர் காட்டிய சக மனிதரை மதிக்கும் மாண்பு, மருத்துவருக்கு அவர் தருகின்ற மரியாதை, சிறந்த மனிதநேயம் இவையெல்லாம் அவர் வாரிக் கொடுத்த பொன்னையும் பொருளையும் விட மேலானது என டாக்டர் வெங்கடேசன் இன்றும் கூறுகிறார்.